இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜூலை 31. பிதாவைப் போலவே யாவரையும் நேசித்து அவரது புத்திரனாக வேண்டும். சூரியனோ அல்லது மழையோ அவைகளை பாகுபாடின்றி நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தேவன் வருஷிக்கச் செய்கிறார். நீதியுள்ளவனின் வயலைப் போலவே அநீதி உள்ளவனின் வயலும் மழை நீரை பெற்று அநீதியுள்ளவனையும் தேவன் ஐஸ்வர்யவானாக மாற்றுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். அவ்வாறு இல்லாமல் நீதியுள்ளவனை மாத்திரமே தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால் அநீதியுள்ளவனின் நிலை இப்பூமியில் பரிதாபத்துக்குரியதாய் மாறிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் யாரும் பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு என்று தன்னிடம் பக்தியாய் வருவதை தேவன் விரும்பவே இல்லை. நீதிமான்களை தேவன் பொருளாதார ரீதியாய் ஆசீர்வதிக்கிறார் என ஜனங்கள் அறிந்து கொண்டால் ஏராளமான ஜனங்கள் தாங்களும் நீதிமான்கள் ஆக வேண்டும் என தேவனிடம் வந்து விடுவார்கள். அவ்வாறு அவர்கள் வருவது தேவனை நேசிப்பது நிமித்தம் அல்லாமல் அவரிடமிருந்து வெறும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மாத்திரமே இருக்கும். நீதியுள்ள விவசாயிக்கு மாத்திரம் தேவன் மழையை வருஷித்தால் ஏராளமான விவசாயிகள் தாங்களும் நீதிமான்களாய் மாறிவிடுவார்களே. அவ்வாறு மாறுவது நீதியை நேசித்ததினால் அல்ல, அவர்களுடைய விவசாய பண்ணைக்கு மழை வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தார்கள். இது நிமித்தமே தனக்கென்று உண்மையாயிருப்பவர்களை தெளிவாக காணும் பொருட்டு அவர்கள் மிக எளிதில் அநீதி செய்வதற்குரிய சுதந்திரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இப்போது தங்கள் அநீதியை விட்டு மனம் திரும்பி தேவனிடம் வருகிற ஒருவன் அவ்வித செயலை தேவனை நேசித்து செய்ய வேண்டுமே அல்லாமல் உலக ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அல்ல. தேவனுடைய சுபாவமானது தீமை செய்பவர்களையும் நன்மை செய்பவர்களையும் நீதி செய்பவர்களையும் அநீதி செய்பவர்களையும் நன்றி உள்ளவர்களையும் நன்றி இல்லாதவர்களையும் ஒரே விதமாய் அன்பு செலுத்தி நன்மை செய்வதே ஆகும். யாரெல்லாம் இப்பிதாவின் குணாதிசயத்தை தங்களில் பெற்றிருக்கிறார்களோ அவர்களே பரலோக பிதாவுக்கு புத்திரனாய் மாறிட முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். இந்த அரிய சிலாக்கியத்தை புதிய உடன்படிக்கையில் வாழும் நமக்கென்றே தேவன் தந்துருளி உள்ளார். ஜெபிப்போமா. எங்கள் பரமபிதாவே, தீமை செய்பவர்களுக்கும் நீர் நன்மை செய்வதைப் போலவே நாங்களும் எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை மாத்திரமே செய்து புத்திரர்களாய் மாறிடும் சிலாக்கியம் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.